கள்ளிப்பழ ஜாம். கள்ளிப்பழ ஜாம் பண்ணுறது ரொம்ப பெரிய வேலை தான். இந்த கள்ளிப்பழத்துக்கு முள் வெட்டி, அதை க்ளீன் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் தோலெல்லாம் உரித்து எடுத்துட்டு, அந்த பழத்தை எடுத்துட்டு, விதைய எடுத்துட்டு, ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அதை அடுப்பில் போட்டு ரொம்ப நேரம் காய்ச்சி ரெடி பண்ணுறது ரொம்ப கஷ்டம் தான். ஆனால் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நாட்டு சக்கரை அப்படி இல்லைன்னா கருப்பட்டிலாம் போட்டு இந்த கள்ளிப்பழ ஜாம் பண்ணால் சூப்பராக இருக்கும். ஸ்டார்டிங்கில் நான் கள்ளிப்பழம் பறிக்கும்போது ஜூஸ், ஜாமு, மிட்டாய் அந்த மாதிரி தான் செஞ்சு சாப்பிடுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வேலை வந்து அதிகமாக இருக்கனால இது பொறுமையாக செய்யணும் அப்படின்றனால செய்ய முடியாமல் போச்சு. இப்போ வந்து எனக்கு ஜாம் சாப்பிடும்போது ரொம்ப ஆசை. அதே மாதிரி பசங்களும் கேட்டாங்க, ஆர்டருக்கும் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கள்ளிப்பழ ஜாம் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இப்போ வேலைகள் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பண்ண வேலைகள் கம்மியாக இருக்கனால நானும் இப்போ வீட்டில் ஃப்ரீயாக இருக்கனால ஜாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நிறைய பேர் ஜாம் கேட்டிருந்தீங்க, ஆர்டரும் வந்திருக்கு. அதே மாதிரி வேணுன்றவங்க வாட்ஸ்அப்பில் ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இல்லை கள்ளிப்பழம் வேணும்னாலும் வாங்கிக்கலாம், ஜாம் வேணுனாலும் வாங்கிக்கலாம். எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள், நல்லா திக்காக இருக்குது, வாசனை சூப்பராக இருக்குது, சாப்பிட்றதுக்கும் செமையாக இருக்கும்.